இப்போ வர நடிகர்கள் எல்லாமே வந்து கட்சியில் இணைகிறாங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்போ கட்சி ஆரம்பிக்கிறீங்கண்ணா? உங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்குது. ஆமாம், விரைவில் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி அது விரைவில் உதயமாக போகுது. எல்லாரும் உங்களுடைய ஆதரவோட கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி காத்துக்கொண்டு வருங்காலத்தில் இப்போ வரும் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகள் வந்து மூடப்பட்டுகிட்டே இருக்குது, திருமண மண்டபம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து எவ்வளோ தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா பலூன் தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சில இது மூடப்பட்டாலும் பின்னாடி அமைதியாக இருப்பா. ஒரு தேட்டர் இருக்கிற இடத்துல 5 தேட்டர் வந்துருச்சு. ஒரு மால் கட்டி அந்த மாலில் 10 தேட்டர் இருக்குது, நிறையா ஸ்க்ரீன் இது மாதிரிலாம் வந்துருக்கு. அதனால் அது வரவேற்கத்தக்கது தான். ஒரு சில இடத்துல வியாபாரம் கம்மியாக இருக்கிறதுனால சில தேட்டர், பழைய தேட்டர்லாம் மூடிட்டு மண்டபமாக மாறிட்டு வருது. இருந்தாலும் அதுவும் ஒரு வருத்தத்துக்குரியதான். இருந்தாலும் முன்ன இருந்ததை விட இப்போ நிறையா மாலில் நிறையா தேட்டர்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர் வந்து பொது செயலாளர் வந்து ஃபீமேல் வந்து போட்டுட்ருக்காங்க மறைமுகமாகவே. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா எந்த நடிகரை வந்து போடலான்னு இருக்கீங்க? லேடி நடிகர். இல்லை, வாட் யூ மீன்? டபுள் மீனிங்கா? அப்படி இல்லை, டபுள் மீனிங் இல்லை, சிங்கிள் மீனிங் தான். அது விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும். ஏன்னா சில நடிகர்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். கூல் சுரேஷ் கட்சியில் எந்த நடிகராக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி, அவர்களையும் தாண்டி யார் உண்மையாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல பதவி வழங்கப்படும். விஜய்க்கு போட்டியாக இருப்பீங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அவர் எனது அண்ணன், எனது நண்பர். அதனால் யாருமே கூல் சுரேஷ் வந்து மற்றவர்களுக்கு போட்டியே இல்லை. கூல் சுரேஷ் எப்போவுமே தனி வெளியில் இருப்பார். அவருக்கான பாதையில் அவர் பாட்டை வகுத்து போய்கிட்டே தான் இருப்பார். உங்களை மாதிரி டைலாக் தான் சீமான் அண்ணன் பேசினாரு, கடைசியில் இப்போ வந்து எதிரி ஆகிட்டார். கடைசியில் எப்படி அப்படிலாம் இல்லையா? அதெல்லாம் நட்போடு தான் இருக்கிறாங்க. அரசியல் என்பது முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். இன்று நண்பர், நாளை பகைவர், இன்று பகைவர், நாளை நண்பர், இப்படி மாறிக்கிட்டே தான் போவாங்க. வருங்கால முதலமைச்சர் சுரேஷ் சார் எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. வருங்கால முதலமைச்சர் நிறையா பேர் சொல்கிறாங்க விஜய் சார் அப்படின்னு. அதனால் துணை முதலமைச்சர் கூல் சுரேஷ் சார் இருக்கலாமா? இந்த தருமபுரி மாவட்டத்தில் இந்த பொம்முடி இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். விரைவில் துணை முதலமைச்சராக கூல் சுரேஷ் அவர்கள் பதவி ஏற்பார். பாருங்க, நான் சொன்னோன்னா குழந்தை அழுகுது. ஏமா அழுகுறா? ஆனால் சார் உங்களுக்கு போட்டி வந்து பிஜேபியாக இருக்குமா திமுகவாக இருக்குமா? எனக்கு யாருமே போட்டி இல்லைங்க. இப்போ நான் வந்து நின்னவொன்னே இவங்க இங்கே இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா பல கட்சிகளை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் கூல் சுரேஷ் சிஎஸ்கே கட்சி போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக பல நண்பர்கள் என்னுடைய கட்சியில் வந்து இணைவாங்க. இல்லை, போட்டி இல்லாமல் முதல்வராக ஆக போகிறீங்க இல்லை தேர்வு. மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு சார்? சார் மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்களா, இந்த தாய்க்குள்ள எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த பாப்பா இந்த தம்பி கூட எனக்கு ஓட்டு போடுவாரு. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. தம்பி 18 வயசானவன் எனக்கு ஓட்டு போடுவியா? பாருங்க, ஆமான்னு சொல்றாரு. அப்படி இதை விட என்னங்க வேணும் இல்லையா? இதுதான் கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சினா இதுதான். சரிங்களா? நன்றி.